எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவார் திருவடிகளை போற்றி. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உரு கண் செய்யாமை அற்றே தவத்தின் குரு. தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிருக்கு துன்பம் செய்யாது இருத்தலும் ஆகிய அந்த அளவே தவத்திற்கு வடிவமாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையெல்லாம் உயர்வோம். கவிகளுக்கெல்லாம் கவியாக விளங்கிய கம்பர் அவர்களின் கம்ப ராமாயணம் உலகம் யாவையும் தாம் உள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகம் யாவையும் எல்லா உலகங்களையும் தம் உல ஆக்கலும் தாம் தம் சங்கல்பத்தால் படைத்தலையும் நிலை பெறுத்தலும் நிலைத்திருக்குமாறு காப்பதையும் நீக்கலும் அழித்தலையும் நீங்களா அழகு இலா விளையாட்டு உடையார் என்றும் முடிவு உறாததும் அளவற்றதும் ஆகிய விளையாட்டாகிய உடையவராகிய அத்தகைய விளையாட்டுகளை உடையவராகிய அவர் தலைவர், அவரே தலைவர் ஆவார். அன்னவருக்கே நாங்கள் சரண். அப்படிப்பட்ட அந்த பரமனுக்கு, அந்த தலைவனுக்கு, அந்த பரம்பொருளுக்கு நாங்கள் அடைக்கலம். மங்கள சொல்லோடு தொடங்க வேண்டும் என்பது மரபு. அந்த மரபின்படி உலகம் என்ற மங்கள சொல் கவி சக்கரவர்த்தி கம்பரின் வாக்கில் முதலாக எழுகிறது. உலகம் என்பது நிலை இயல் பொருள், இயங்கியல் பொருள் எனவும் உயர்தினை அக்னினை எனவும் உயிர் பொருள் உயிரில் பொருள் எனவும் பலவாறு குறிப்பிடப்படுகின்ற யாவற்றையும் உள்ளடக்கியது அந்த வார்த்தை. தாம் உள ஆக்கல், தன்னை படைப்பர் பிறர் இல்லா பரம்பொருள் தன் சங்கல்பத்தால் படைத்தல். உள ஆக்கல் இல்லாததை படைத்தல். அன்று நுண்பொருளை பருப்பொருளாக்குதல் என்று கூறுவர். இல்லாது தோன்றாது என்பது தத்துவம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூவகை அருந்தொழில் பரமனுக்கு மிக மிக எளிது என்பதை விளையாட்டு என்ற சொல்லாட்சி குறிக்கிறது. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என முத்தொழிலை இறைவன் விளையாட்டாக மாணிக்கவாசகர் குறித்தது இங்கு நாம் காண வேண்டும். திருவெம்பாவையில் இறைவனின் இவ்விளையாட்டு திருத்தை தான் அழகுற நமது கம்பர் எனும் மகாகவி படைத்திருக்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.